நடப்பு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா அணியை வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் அணி தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. மும்பையில் உள்ள வான்கடே மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற 12வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் ஆடின. முதலில் ஆடிய கொல்கத்தா அணியின் தொடக்க வீரர்களாக டிகாக் மற்றும் சுனில் நரேன் களம் இறங்கினர். இதில் சுனில் நரேன் ரன் எடுக்காமலும் டிகாக் ஒரு ரன்னிலும் ஆட்டமிழக்க, தொடர்ந்து களம் இறங்கிய கொல்கத்தா வீரர்கள் மும்பையின் அபார பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தனர். இறுதியில் கொல்கத்தா அணி 16.2 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 116 ரன்கள் எடுத்தது. மும்பை தரப்பில் அஸ்வினி குமார் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தொடர்ந்து 117 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி 12.5 ஓவர்களில் இலக்கை கடந்து 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ரிக்கெல்டன் அதிகபட்சமாக 62 ரன்கள் எடுத்தார். இதன் மூலம் மும்பை அணி நடப்பு தொடரில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது.